வா ராஜா. ஒரு சங்கடமான செய்தி கேள்விப்பட்டேனே. உன் தாயார் தவறிட்டாங்களாமே? ஆமாங்க, நானும் ராதாவும் இப்ப எங்க மாமா வீட்டுல தான் இருக்கோம். கடவுள் சில சமயம் பெரியவங்களோட தான் விளையாடுறாருன்னா உன்ன மாதிரி பிள்ளைகள்கிட்டையும் விளையாட ஆரம்பிச்சுடுறாரு. கவலைப்படாதப்பா, அவரே உன்னை காப்பாத்துவார். ஐயா, உலகத்துல யாரும் இறக்கவே கூடாது. அதுக்கு என்னங்க வழி? அப்போ ஒருத்தரும் பிறக்கவே கூடாது, அதுதான் வழி. நீங்க பிள்ளையாரையே செய்யறவரு, உங்ககிட்ட பேச முடியுமா? அது சரி ராஜா, இந்த கல்லுல எழுதியிருக்கிற எழுத்துப்படி நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுபவத்தில் நடக்கிற சங்கதி எல்லாம் அப்பப்ப வந்து சொல்றேன்னு சொன்னியே, அத சொல்லதாங்க வந்தேன். என்ன? ஒரு பெரிய பணக்காரரும் அவர் சம்சாரமும் அவங்க கூடவே கூட்டிட்டு போய் என்ன புள்ள மாதிரி வளர்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. சரி, நானும் ரொம்ப ஆசையா போகலாம்னு இருந்தேன். கடைசியில எனக்கு நேரம் சரியில்லைன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. பரவாயில்லையே, கல்லுல எழுதியிருக்கிற முதல் வாக்கியமே உன் அனுபவத்துல முதல் முறையா படிச்சுட்டு. எப்படி? நீ ஆசையா அவங்களோட போகணும்னு நினைச்ச இல்ல? ஆமாங்க, ரொம்ப ரொம்ப ஆசையாவே இருந்தேன். அவங்கதான் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. சரிதான், நீ விரும்பி போன, அவங்க விலகி போயிட்டாங்க. என்ன? விரும்பி போனால் விலகி போகும், அதுதானே முதல் வாக்கியம்? ஆமாங்க, அப்படியே பழிக்குதே. ஐயா, உண்மையா சொல்றேன், எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்குதுங்க. அதிசயம் இல்லப்பா, இதெல்லாம் நம்ம முன்னோர்களுடைய அனுபவம். அப்போ ரெண்டாவது வாக்கியம் படிச்சிடுமோ? நீ அவசரப்படாம பொறுத்திருந்து பாரு, அதுவும் பலிக்கும். ஐயா ஐயா, அந்த வாக்கியத்தையும் கொஞ்சம் படிக்க சொல்லுங்களேன். விலகி போனால் விரும்பி வரும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்க, இதுதான் ரெண்டாவது வாக்கியம். விலகி போனா விரும்பி வரும். விலகி போனா விரும்பி வரும். வரையா? போயிட்டு வாப்பா. நீங்களும் பாருங்க, நான் சொல்றதையும் கேளுங்க. இஷ்டப்பட்டதை கொடுங்க, எங்க வயிறு நிறையும், உங்களுக்கும் புண்ணியமா போகும். அட தம்பி, நாங்க இந்த மாமல்லபுரத்தை பத்தியும் பல்லவர் சரித்திரத்தை பத்தியும் நிறைய படிச்சிருக்கோம்டா. அம்மா, படிச்சா மட்டும் போதாதுங்க, கண்ணாலையும் பார்க்கணும், காதாலையும் கேட்கணும். I say look here boy, நாங்களே பாத்துக்கிறோம், don't disturb. Come on, get away. ஏண்டி, சின்ன பையனா இருந்தாலும் எவ்வளவு அழகா பேசுறான், அவன் தான் சொல்லட்டுமே. ஏன்பா நீ சொல்லு, இது என்ன சிற்பம்? அம்மா, இதுதான் அர்ஜுனன் தபசி. அர்ஜுனனா? ஏண்டி, எந்த அர்ஜுனன்? அம்மா, எனக்கு தெரிஞ்சு மகாபாரதத்துல ஒரே ஒரு அர்ஜுனன் தான் இருக்காரு. நைஸ் ஃபெலோ, ஃபன்னி சாப், ஐ லைக் ஹிம் வெரி மச். ஏமா, இவங்க வெள்ளக்காரங்க விட்டு லேடியா? தமிழ் பொண்ணுதான்ப்பா, ஆனா எப்பவுமே இங்கிலீஷ்ல தான் பேசுவா. தமிழ் கொஞ்சம் சரியா வராது. தமிழ் பேசுற அம்மாவுக்கு தமிழ் வராதா? அட கடவுளே. அது இருக்கட்டும், முதல்ல நீ இந்த சிற்பத்தை பத்தி சொல்லு. ஒரே கல்ல செதுக்கிற சிற்பம் இது. ஓ மை குட்னஸ், எல்லாம் ஒன் ஸ்டோன். எஸ் சார், ராட், கேட், எலிபென்ட், தேவர், ரிஷி ஆல் ஒன் ஸ்டோன். பாருங்கம்மா, பாருங்க, எல்லாரும் பாருங்க. ஐயோ, என்னம்மா அது கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு வந்திருக்கீங்க? கிழிஞ்ச சட்டையா? ஆமாம்மா, உங்க முதுகு பின்னாடி கிழிஞ்சிருக்கு. அட தம்பி, அது கிழிச்சல்லப்பா, இப்பத்தி ஃபேஷன் அப்படித்தான். ஒரே ஒரு சந்தேகம், நீங்க பையனா இல்ல பொண்ணா? பொண்ணுதான்டா, பொண்ணேதான். பொண்ணுதானா? ஆமாண்டா, ஆமா. ஏண்டி, இந்த பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா பொழுது போறதே தெரிய மாட்டேங்குது. ஏன்பா, உன் பேர் என்ன? ஒரு ஊராளவர். யாரு? ராஜா. அதுதான் என் பேரு. What? ராஜ்? What a nice name. Now look here ராஜ், நாங்க இங்க இருந்து போற வரைக்கும் நீ எங்களை விட்டு எங்கே போக கூடாது. ஓகே? நீங்க போக சொன்னாலும் நான் போகவே மாட்டேங்க, அதுதான் எனக்கு வேலையே. ஆல்ரைட் ராஜ், where do we go next? அம்மா என்ன சொல்றீங்க? ராஜா, அடுத்தபடி எங்க போலான்னு கேக்குறா. இப்படியே மேல போவோம். டேலியா? ஓ, I can't go, I can't go. என்ன மாதிரி இத்ரூண்டு பையன் நான் நினைக்கிறேன், உங்களால முடியாதா? I'll get headache, எனக்கு காலையில வலிக்கும். I'll feel very tired. அப்போ அஞ்சிரதம் பார்க்க போலாமா? அஞ்சிரதம்? அஞ்சிரதம் மீன்ஸ் பைரதம். பைரதம். No no, this பைரதம், பைரதம். அங்கே போலாமே. Oh yes,
நல்ல பையன். நைஸ் பாய். கெட்டிக்கார பையன். சுட்டி பையன். குட் பாய். வாயாடி பையன். வாலு பையன். ஐயே அம்மா, எல்லாரும் சேர்ந்து என்ன பிச்சை எடுத்துறாதீங்க. வா ராஜா, நீயும் வந்து இந்த கார்ல உட்காரு. நானா இந்த கார்லயா? ஆமா.